வில்லேஜ் ஸ்டைலில் மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வந்து இப்படி செஞ்சு பாருங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த சிம்பிளான கத்திரிக்காயை மட்டும் சேர்த்து நம்ம நெத்திலி கருவாடு வச்சு எப்படி இந்த கருவாடு குழம்பு செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சட்டியை வந்து சூடுபடுத்திக்கலாம். சட்டி சூடானதும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து பொரிஞ்சு வர டைமில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு அது கூடவே முழு பூண்டும் உரித்து சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதெல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் தான். இந்த மசாலாத்தூள் சேர்க்கும் பொழுது குழம்பு வந்து நல்லா திக்காகி வரும். இப்போது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கத்திரிக்காவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். குழம்பு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. ஆனால் நான் செஞ்ச அந்த மசாலாத்தூள் சேர்க்கும் பொழுது குழம்பு நல்லா திக்காகி வந்துடும். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் 3/4 வாசி வெந்து வந்ததும் நம்ம கருவாடு வந்து மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் முன்ன வந்து குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போது நல்லா திக்காகி வந்துருச்சு. அந்த கருவாடு வேகிறதுக்கும் 1/4 வாசி காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது. ரொம்ப சூப்பராக நல்லா கமன்னு மணக்க கிராமத்து முறைப்படி கருவாடு குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதை சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.